2 நாள் விடுமுறைக்கு பிறகு இன்று நடைபெறும் நாடாளுமன்ற கூட்டத்தில் ரூபாய் நோட்டு விவகாரம் புயலை கிளப்பும் என தெரிகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது டெல்லி செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, ரூபாய் நோட்டு விவகாரத்தில் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் கூச்சல் குழப்பம் ஏற்கனவே நீடித்து வந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நிலையில இன்றைய கூட்டத்தில் எதிர்க்கட்சிகளின் முடிவு என்னவா இருக்கும்? போராட்ட அறிவிப்பு ஏதும் வெளியிடப்பட வாய்ப்பு இருக்கா? இன்று கூச்சல் குழப்பம் இல்லாமல் விவாதம் நடத்த வேண்டும் என்பதற்காக எதிர்க்கட்சிகள் இன்று காலையிலே ஒரு ஆலோசனை நடத்தின. இதிலே காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள் மற்றும் மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சி உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். இன்றாவது விவாதம் நடத்த வேண்டும், ஒரு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை அமைத்து அதன் மூலமாக இந்த 1000 ரூபாய் நோட்டுகள், 2000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது, 1000 ரூபாய் நோட்டுகள் மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட விஷயத்திலே விசாரணை நடத்த வேண்டும். ஏன் அப்படி அரசு அவசரமாக முடிவெடுத்தது, தக்க ஏற்பாடுகளை செய்திருந்ததா இல்லையா போன்ற பல்வேறு விஷயங்களையும் அந்த குழு முழுக்க ஆராய வேண்டும் என்று வலியுறுத்த இருக்கிறார்கள். ஆனால் இன்றாவது கூச்சல் குழப்பம் இல்லாமல் இருக்குமா என்பதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். அதற்காகத்தான் இன்று காலையிலே ஆலோசனை நடந்தது. அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களும் முழு வேகத்துடன் இன்று விவாதம் நடத்த வேண்டும், அரசின் தவறுகள் அனைத்தையும் சுட்டிக்காட்ட வேண்டும், நீண்ட வரிசைகளே மக்கள் காத்திருந்து அவதிப்படுவது என்பதற்கு அரசுதான் பொறுப்பு என்றும் வலியுறுத்த இருக்கிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவரான ராகுல் காந்தி இன்று இந்த விஷயத்திலே விவாதத்திலே கலந்து கொண்டு பேச வேண்டும் என்று அவர்கள் ஆலோசித்து வருகிறார்கள். கணபதி, ரூபாய் நோட்டு விவகாரம் ஒரு புறம் இருக்க, இந்த கான்பூர் ரயில் விபத்து தொடர்பாக எதிர்க்கட்சிகள் ஏதாவது கேள்வி எழுப்ப வாய்ப்பு இருக்கா? அது குறித்து அறிக்கை ஏதேனும் தாக்கல் செய்ய வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக ரூபாய் நோட்டு விவகாரத்திலே எதிர்க்கட்சிகள் இன்று விவாதத்தை தொடர வேண்டும் என்று வலியுறுத்தலாம் என்று அதற்கு தயாராக பாரதிய ஜனதா மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இருக்கிறார்கள். ஆனாலும் நேற்று நடந்த ரயில் விபத்து மிகப்பெரிய விபத்து. கடந்த 7 ஆண்டுகளிலே இதுபோல ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டதே இல்லை. அதை தவிர நரேந்திர மோடி அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு ஏற்பட்டிருக்கும் மிகப்பெரிய விபத்து. ஆகவே இந்த விபத்தின் விவரங்கள் என்ன, இதற்கு காரணம் என்ன, அந்த காரணத்தை கண்டுபிடிக்க அரசு என்ன முயற்சி செய்து கொண்டிருக்கிறது, இதை தவிர காயமடைந்தவர்கள் மற்றும் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு என்ன உதவி செய்யப்படுகிறது போன்ற பல்வேறு விஷயங்களை பற்றி கேள்விகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் தயாராக இருக்கின்றன. அரசே இன்று தானாக முன்வந்து இந்த விஷயத்தில் ஒரு அறிக்கையை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் கொடுக்கலாம் என தெரிகிறது. அப்படி ஒரு அறிக்கையை அவர்கள் தாக்கல் செய்தால் அதன் மீது விவாதம் வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்த வாய்ப்பு இருக்கிறது. இந்த உயிரிழப்புக்கு காரணம் என்ன என்பதற்கு அரசு பதில் சொல்ல வேண்டும், அரசு தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பதை எதிர்க்கட்சிகளின் நிலைப்பாடாக இருக்கிறது.